உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்கும் காணொளி துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாற்றங்கள் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இப்போ இந்த குரு பகவான் பார்த்தவன் ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் இப்போ மிதுனத்துக்கு வரப்போகிறாருங்க. இப்போ மிதுனத்துக்கு வரப்போகிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறாருங்க. போன வருஷத்தில் பலவகையான கஷ்டங்கள், பலவகையான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருப்போம். தொழிலில் பிரச்சனை கொடுத்துருக்கும், கொடுக்கல் வாங்கல்களையும் பிரச்சனை கொடுத்துருக்கும். நல்லதுன்னு செஞ்சுருந்தாலும் பல வடிவான கஷ்டங்களை நீங்கள் ஆளாயிட்டிருப்பீங்க. சொந்த பந்தத்துக்கு முன்னாடி கேவலப்பட்டிருப்பீங்க. தொழிலில் நஷ்டத்தை கொடுத்துருக்கும். மண் மனை பொன் பொருள் ஆடம்பர செல்வாக்கு விஷயத்திலையுமே பல வடிவான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருப்பீங்க போன வருஷத்தில். சில பேர் நல்ல நிலைமை வாழ்ந்திருப்பாங்க, ஆனால் சில பேர் நிறைய கஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க. எனக்கு சில ராசிகள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் சாதகமாக இருந்ததுனால அவங்க நல்ல நிலைமை வாழ்ந்திருப்பாங்க. சில பேர் ஜாதகம் நம்மளுக்கு கரெக்டான முறையில் இல்லாதனால பல வகையான பிரச்சனைகளை ஆளாயிருப்பீங்க. நீங்கள் இந்த மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை அடைய போகிறீங்க. 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. இருக்கிற கடனை கட்ட போகிறீங்க. இருக்கிற பிரச்சனைகள் குபேர யோகத்தில் உங்களுக்கு குரு பார்வை பட்டால் கோடி நன்மைகள் சொல்லுவோம். இப்போ குரு பார்வையை துலாம் ராசிக்கு விழுறதுனால அப்படிப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த சான்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டான முறையில் நீங்கள் பயன்படுத்துனீங்கனாக்கா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய 8ஆம் பார்வையை பார்த்தவர் குரு பகவான் இப்போ 9ஆம் வீட்டில் வந்து விழ போகிறாருங்க. அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல யோகங்கள் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு வந்து 5ஆம் பார்வையை குரு பகவான் பார்க்குறாருங்க. இப்போ 5ஆம் பார்வையை பார்க்கறதுனால யோகங்கள் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தாவே இப்போ 8ஆம் பார்வையில் வந்து பார்த்தோன்னாவே குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். இப்போ உங்கள் 3ஆம் பார்வையும் பார்க்குறாருங்க. இப்போ 3 இடத்துல உங்களுக்கு பார்வை பார்க்கறதுனால துலாம் ராசினியர்களே கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் நல்ல லெவலில் வளர்ச்சி ஆக போகிறீங்க. எனக்கா இப்போ வந்துச்சு பார்க்கும்போது குடும்ப குருவாக இருக்கிறதுனாலையும் இப்போ உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும், குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் தீரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்திர பாக்கியங்கள், ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைங்க, குழந்தை பாக்கியத்தால் நான் தடைப்பட்டிருக்கிறேங்க, தடங்களாகவே இருக்குதுங்க, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க, 6 வருஷம் ஆகுதுங்க, 3 வருஷம் ஆகுது, இந்த மாதிரி தடங்களாகவே இருக்குதுங்க, புத்திர பாக்கியம் கைகூடி வருமா, இந்த குரு பகவான் யோகத்திலேயாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வை பார்க்குற இடம் 5ஆம் இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு உங்களுக்கு வந்து உங்களோட பார்வையிலேயே உங்களுக்கு விளறதுனால கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தை செல்வங்கள் மிக அற்புதமான முறையில் கிடைக்கும். செல்வாக்கோட, குழந்தை பாக்கியத்தோட செல்வாக்கோட நீங்கள் வாழ போகிறீங்க. நல்ல ஒரு செல்வாக்கோட வாழ போகிறீங்க. வளர்ச்சி கிடைக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் செய்யலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க, எனக்கு பிஸ்னஸ் நடக்குமா, நல்லபடியாக லாபத்தை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸுக்கு 4 பிஸ்னஸ் செய்யலாம். பிஸ்னஸ் வகையில் லாபத்தை அடையலாம். அடுத்தது வெளிநாடு, வெளி தேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் துலாம் ராசிக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக வெளிநாடு போகலாம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, தடங்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக வெளிநாட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். நல்லது நடக்கும். வெளிநாட்டில் போய் 10 ரூபா சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக
கைகூடி வரும். 10 ரூபா சம்பாதிப்பீங்க. நல்ல நிலைமையில் வாழ்ந்து காட்டுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எனக்கு கடத்தில் ரொம்ப நாளாக கடத்துலையே இருக்கிறேங்க, அந்த கடத்துலேருந்து ரிலீஃப் ஆக முடியலைங்க, என் கடத்துலேருந்து ரிலீஃப் ஆக முடியுமா, நான் 10 ரூபா சம்பாதிச்சு கடனை கட்டுவேனா, என்னால் கட்ட முடியலைங்க, நம்பிக்கை நாணயத்தை மட்டும்தான் காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க, இங்கே இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் பெருசாகுது தாங்க, எனக்கு எதுவுமே கைகூடி வரலைங்க, இந்த வருடத்தில் இந்த வருஷமாவது நான் கடத்தை கட்ட முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் கடனை கட்டுவீங்க. கடனை கட்டி தீருவீங்க. நல்ல செல்வாக்கோட கடத்தை கட்டிட்டு நல்ல செல்வாக்கோட பேரும் புகழோடு வாழ போகிறீங்க. வளர்ச்சி கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு ரொம்ப நாளுங்க திருமண யோகம் கைகூடி வரலைங்க, திருமண யோகம் கைகூடி வருமா, திருமணத்தில் எங்கே பார்த்தாலும் எனக்கு செட் ஆகலைங்க, மாப்பிள்ளை வராங்க, பொண்ணு பார்க்குறோம், கைகூடி வரலைங்க, எனக்கு தள்ளி தான் போயிட்டுருக்குது, கைகூடி வரலைங்க, இந்த வருஷமாவது எனக்கு திருமண யோகம் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு திருமண யோகம் அமையும். நல்ல இடத்துல சேர்ந்து சந்தோஷமாக கணவன் மனைவியோட சீரு சிறப்போட கண்டிப்பாக வாழ்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வருஷமாகப்பட்டது இருக்குதுங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா, உங்களுக்கு வந்து குரு பகவான் யோகத்தில் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க, வாழுவீங்க. அதனால் குரு பகவான் யோகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் குரு பகவானை வணங்கிட்டு வந்தாவே மிக சிறப்பாக இருக்கும். குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக இன்னும் நல்ல ஒரு செல்வாக்கோட நினைச்சது சாதிக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும். இப்போ ப்ரமோஷன் கிடைக்குமா, எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை செஞ்சிட்ருக்குறேங்க, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவான் யோகத்தில் இருக்கிறதுனால துலாம் ராசினியர்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல ஒரு இடத்துல லாபத்தில் 10 ரூபா சம்பாதிக்கிற சூழ்நிலைகள் ப்ரமோஷன் கிடைக்கும், நல்லது நடக்கும். அடுத்தது, இப்போ கவர்மெண்ட் ஜாப் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் நான் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டுருக்குறேங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் குரு பகவான் யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். குபேர யோகம் மாறி கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து வகையில் பிரச்சனைகள் இருந்தாலும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். ரொம்ப வருஷமாக கோர்ட்டு பிரச்சனைகள் சந்திச்சிட்ருக்குறீங்க, பஞ்சாயத்து போட்டேன், நான் எத்தனையோ பேர் வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு சால்வே ஆகலைங்க, என் சொத்து வகையில் பலவுடைய பிரச்சனைகள் இருக்குதுங்க, அந்த சொத்துகள் எனக்கு வந்து சேருமா, எனக்கு நல்லது நடக்குமா, என்னோடய சொத்து நான் அனுபவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற துலாம் ராசினியர்களுக்கு கண்டிப்பாக அந்த சொத்துகள் உங்களுக்கு வந்து சேரும். அந்த சொத்து பிரச்சனைகள் தீரும். சொத்து வகையில் பலவுடைய வெள்ளங்கம் இருந்தாலும் அந்த வெள்ளங்கமெல்லாம் தீர்ந்து பிரச்சனைகள் விலகி அந்த சொத்தோடு கண்டிப்பாக நீங்கள் வாழுவீங்க, வளருவீங்க, 10 ரூபா சம்பாதிப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான முறையில் குரு பகவான் பார்வை உங்கள் மேலேயே விழுறதுனால கண்டிப்பாக
அனைத்து பிரச்சனைகளுமே விலகி போகும். குரு பார்வை பட்டாவே கோடி நன்மைகள், கோடி புண்ணியம் சொல்லுவோம். அந்த மாதிரி குரு பார்வையே உங்கள் மேலே விழுறதுனால அனைத்து பிரச்சனைகளுமே விலகி போயிடும். பயப்பட வேண்டியது தேவையே இல்லை. நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தாவே கண்டிப்பாக அந்த தெய்வத்தோட அனுகூலத்திலையும் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். குரு பகவான் பார்வையும் உங்கள் மேலே விழுறதுனாலையும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். நல்லபடியாக குறையில்லாமல் சந்தோஷமாக வாழ போகிறீங்க. வளர்ச்சி கிடைக்கும். அது இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பேரும் புகழோட செல்வாக்கோட செழிப்பாக நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. இப்போ அரசியல் ரீதியில் துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தாவே இந்த வருஷம் அரசியல் ரீதியில் போகலாம்னு இருக்கிறேங்க, போனால் எனக்கு வெற்றி கிடைக்குமா, எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு துலாம் ராசி நேயர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா, போகலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தைரியமாக அரசியலுக்கு நீங்கள் போங்க. துலாம் ராசி நேயர்களே, அரசியலுக்கு நீங்கள் போகலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஜெயிச்சுட்டு வருவீங்க. எனக்கு உங்களுக்கு குரு பார்வை மிக அற்புதமான முறையில் இருக்குது. கண்டிப்பாக அரசியலுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா வெற்றி நிச்சயம். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே ஒற்றுமை இல்லைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட நேரத்துக்கு அண்ணன் தம்பி பகைகள் இருந்தாலும் பகைகள் தீரும். அண்ணன் தம்பிக்கு ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வீங்க. அக்கா தங்கச்சி வகையில் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் விலகி போகும். ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளில் விலகி போகும். அடுத்து பார்த்தீங்கன்னாவே தாய் தந்தைய பிரச்சனைகள் உடல் ரீதியில் சில தொந்தரவு கொடுக்கும். அந்த பிரச்சனை கொடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், டக்குன்னு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கு அவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள், சில தொந்தரவுகள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் அவங்களுக்கு ஜாக்கிரதையான முறையில் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாவே முடிஞ்ச வரை துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் உங்களால் முடிஞ்சது தானம் தர்மம் பண்ணுங்க. ஒருத்தருக்கு இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு உதவி செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த புண்ணியம் உங்களை சேரும். அந்த புண்ணியத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லாபத்தை நீங்கள் அடைவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் ஆஃப் தி பட்டன் அழுத்துக்கோங்க. அடுத்தடுத்த பதிவு மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில். வணக்கம்.